நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய இந்த பிறந்த நாள் விழா இன்றைக்கு நாடெங்கிலும் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், இன்றைய முதலமைச்சர் கூட டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் சென்று தமிழ்நாட்டினுடைய பெண்கள் வளர்ச்சியிலும், கல்வி வளர்ச்சியிலும், இன்னும் தொழில் வளர்ச்சியிலும் ஏராளமான வளர்ச்சிக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இந்தியாவில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்று முதலிடம் இல்லை என்று சொன்னால், இரண்டாம் இடம் என்று வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு அடித்தளமிட்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சமூகத்தில் கல்வி, வேலை வாய்ப்பு, மக்களின் வாழ்க்கை தரம், சுயமரியாதையுடன் கூடிய வாழ்க்கை, இடஒதுக்கீடு, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களின் கல்வியை மேம்படுத்துவது, கிராமப்புறங்களுக்கு ரேஷன் கடையை கொண்டு போய் சேர்த்தது, கிராமப்புறங்களுக்கும் நகரப்புறங்களுக்குமான தொழில் பெருக்கத்திற்காகவும் கல்வி கற்க வேண்டிய குழந்தைகள் நகரங்களை நோக்கி வந்து கல்வி கற்க வேண்டும் என்றும் பேருந்து வசதியை ஏற்படுத்தியது. விவசாயிகளுக்கு இந்தியாவிலே முதலாக 7000 கோடி ரூபாய் கடனை ரத்து செய்தது, இலவச மின்சாரம் வழங்கியது, பெண்களுக்கான ஏராளமான உரிமைகளை பெற்று தந்த ஒரு தலைவர். தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் தன்னுடைய செந்நீரை தண்ணீராய் ஊற்றி உரமேற்றிய ஒரு உத்தம தலைவர் கலைஞருக்குத்தான் அந்த நாள் விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செய்த அந்த சாதனைகளின் தொடர்ச்சியாக இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஒரு அரசாங்கத்தை, சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் செய்த சாதனைகள், வளர்ச்சிகள், எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி கொண்டு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் இந்தியாவில் உண்டு என்று சொன்னால் திராவிட மாடல் அரசை தந்த நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை மனசாட்சி உள்ளவர்கள் யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய திட்டங்களை இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே எடுத்து காட்டக்கூடிய அளவிற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் செய்தாலும், எனக்கு முன்னால் பேசிய நண்பர் சொன்னது போல மீண்டும் ஆட்சி பொறுப்பு வருவதற்கான வாய்ப்பை நாம் இழந்திருந்தாலும், இதற்கான காரியங்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்த இன்ஸ்டாகிராம், பேஸ்புக்லாம் இந்த விஜயை பற்றிய பொய் பிரச்சாரம், திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை போது அவதூறை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு என்கிட்ட நான் சொல்லும்போது நான் சொன்னேன், முகநூலில் காட்சி ஊடகங்களில் தான் பொய்யை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், கழகத்தர்கள் களத்திலே ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று நேரடியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மக்கள் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். ஒரு சாக்கடை அடைக்குது, ஒரு மின்சார பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலையத்தர்களை அணுகி அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர அளவுக்கு அவருக்கு சுதந்திரமாக வாக்களிக்க அந்த உரிமையை பறிக்கின்ற எஸ்ஐஆர் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும்போது, குறிப்பாக இஸ்லாமிய தோழர்கள், பட்டியலின மக்களுடைய வாக்குகளை திட்டமிட்டு பறிக்க வேண்டும் என்று முயற்சித்த போது அவர்கள் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் சொல்லி களத்திலே ஒவ்வொரு வீடாக சென்று அவருடைய வாக்குகளை உறுதிப்படுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே அவர்கள் ஒருபோதும் அவர்களை நம்ப மாட்டார்கள். பொய் பிரச்சாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கு ஏன்பா அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பல யோக வகுப்பாளர்கள், பொதுமக்கள், நம்முடைய கட்சிக்காரர்களே சொல்றாங்க. இன்னைக்கு வந்த செய்திகள், என் குழந்தை சொல்லுச்சு, ஜனநாயகத்தில் வாக்கு அரசியலில் குழந்தையை வாக்கு பெறும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய மோசடியை விஜய் செய்து குழந்தைகளையும், தாய்மார்கள், பெற்றோர்கள்
அப்பா அம்மா கிட்ட சொந்த பந்தம் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு ஒரு முறை இந்த எங்க மாமாவுக்கு ஓட்டு போடுங்க என்பதை சொன்னதை நம்பி குழந்தைகளுக்கு என்ன அரசியல் தெரிவிருக்கும் என்பதை எண்ணி பார்க்காமல் இந்த வாக்கு என்பது நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையின் அடுத்த கட்ட எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது வாக்கு என்பதை உணராமல் அந்த பெற்றோர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இளைஞர்களின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட எல்லாரும் கிடையாது. அவர்கள் மண்டையில் விதவிதமாக முடிகளை அலங்கரித்துக் கொள்கிறார்கள், வளர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு மண்டையில் மூளை வளராதவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சில கூட்டத்தினர். அந்த கூட்டத்தினர் மக்களிடத்தில் பொய்யை பரப்புகிறார்கள். மிக பெரிய அளவிலே விஜயின் பின்னால் அணிதிருந்திருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கான முற்போக்கான எந்த கருத்துக்களையும் உணராமல் தெரிந்து கொள்ளாமல் முன்வைக்காமல் இருக்கக்கூடிய காட்சி அவருடைய நடிக்கின்ற படங்களை மட்டும் பார்த்து ரீல்ஸ்களையும் பார்த்து காட்சி ஊடக பிம்ப கவர்ச்சி நோயில் சிக்கி அவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அவர் பேச்சை கேட்டு பல மக்கள் ரீல்ஸை பார்த்து வாக்களித்திருக்கிறார்கள். இவர்கள் பேச்சை எல்லாம் கேட்டு விசில் ஊதி இன்றைக்கு தமிழ்நாட்டின் உரிமைக்கும் வளர்ச்சிக்கும் எதிர்கால தலைமுறைகளுக்கும் தமிழ்நாட்டின் மக்களுக்கும் சங்கூதி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மொத்தத்தில் எப்படியோ ஏதோ ஒரு பொய் பிரச்சாரங்களை நம்பி உசிலை ஊதி தமிழ்நாட்டுக்கு சங்கூதி இருக்கக்கூடிய மக்கள் நன்கு உணர வேண்டும். இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடிகர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் பெண்கள் பாதுகாப்பை பற்றியும் நாட்டில் நடக்கக்கூடிய சாதாரண பிரச்சனைகளை பெரிய பூதாகரமாக கலப்பி கிரைம் ரெக்கார்ட் பெண்களுக்கு குற்றம் இழைக்கக்கூடிய மாநிலங்களின் பட்டியல் தமிழ்நாடு குறைந்த அளவில் இருக்கின்ற மாநிலம் என்று பட்டியலில் மத்திய அரசு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு. ஆனா விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? மிகப்பெரிய மோசமாக பெண்களுக்கான ஆபத்து இருக்கிறது, முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவருடைய பாணியில சினிமா பாணியில பயங்கரமா சொன்னார். இன்றைக்கு என்ன நிலைமை? பெண்கள் பாலியல் தொல்லைகளுக்கு மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தாவேகாவுடைய சென்னையில் வட்ட செயலாளர் சிறுமி கற்பழிப்பு, வைகுண்டத்தில் தாவேகாவுடைய மகளிர் அணி சகோதரியை குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து கற்பழிப்பு, அந்த அம்மா கதறுது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரே பாதுகாப்பு வழங்குகிறார். நம்ம பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லுவோம். அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சியில நடந்த கொடுமை, பெண்களை நிர்வாணப்படுத்தி அலங்கோலப்படுத்தி அவர்களை போட்டோ எடுத்து பகிர்ந்து அதில் சந்தோஷப்பட்டு பணம் சம்பாதித்த அந்த கூட்டம் இன்றைக்கு அதையும் மிஞ்சுகிற அளவிற்கு இன்றைய சேலத்தில் தாவாக நிர்வாகி மணிகண்டன் என்றான 50க்கும் மேற்பட்ட பெண்களை இப்படி படம் எடுத்து சித்திரவாதைக்கு அவமானப்படுத்திருக்கிறான் என்று பாலியல் குற்றத்தை எடுத்திருக்கிறார். இப்படி தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே போக முடியும். இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு யாரிடத்தில் இல்லை. இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய விஜயின் கட்சியின் தொண்டர்கள், தாவேகாவை சேர்ந்த தொண்டர்கள் தான் பெண்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை, பாலியல் சுரண்டலை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கிட்ட இருந்துதான் இன்றைக்கு காப்பாற்ற வேண்டியிருக்கு. இங்க செங்கப்பெண் திட்டம் தாவாக காரணம் வாட்ச் பண்ணா போதும், வேற எதுவும் தேவை. இன்னைக்கு வருகின்ற நிகழ்வுகள் தினந்தோறும் செய்திகள் அதுதான். அதே போல இப்ப அரசியல்வாதிகள்னா பொதுமக்களுக்கு சேவை செய்யறவங்க, பப்ளிக்கு ஏதாவது ஒண்ணு பொதுமக்கள் வந்து கேட்டு அணுகி காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில எந்த தாவேகா காரனா இருக்கிறானா? தாவேகா காரன் யாருன்னு பார்த்தா
இவன் தான் இருக்கிறான். மாமூல் கேட்கிறவன் ஒண்ணு இல்லைங்க, நம்ம டிவிஷன்ல வேலை நடந்துருக்கு, கார்பரேஷன் வேலை. இவன் யாரு? இப்ப அந்த நிறைய இந்த ஆய்வு நடத்துறன்னு ஸ்கூல்ல போய் முதலமைச்சர் படத்தை மாற்றுறதுக்கு ஆய்வு நடத்துறது, ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தமே இல்லாத துறை அதிகாரிகளே இல்லாம ஆய்வுக்கு போறது. அந்த மாதிரி இங்க ஒருத்தன் வந்து வேலை செய்யற வீட்டுல என்ன உனக்கு ஒர்க் ஆர்டர் இருக்கா, என்ன வந்து பாரு, மாமூல் கேட்டு மிரட்டல். இங்க நடந்த நிகழ்வு. அதிகாரிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அரசு மாநகராட்சி அதிகாரிகள், மெட்ரோவாட்டர் அதிகாரிகள்லாம் என்னங்க இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நண்டு சிண்டெல்லாம் எங்களை மிரட்டுது. நம்ம விஜய் சொன்னார்ல அல்லு சில்லுன்னு, அந்த அல்லு சில்லு நண்டு சிண்டு எல்லாம் தாவேக்காவுடைய அவருடைய தொண்டம் தான் அப்படியே இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்கான். இப்படிப்பட்ட மண்டையில் மூளை இல்லாத இந்த தலையில்லாத தலைமுறைகளுடைய பேச்சை கேட்டுத்தான் அரசியலற்ற ஒரு அரசியல்வாதியை நீங்கள் முதலமைச்சர் அமர வைப்பதனுடைய விளைவுதான் இப்படிப்பட்ட மோசமான நிலை உருவாகி இருக்கிறது. மின்சார பிரச்சனை எனக்கு முன்னாள் பேசினவர் சொன்னார், 5 ஆண்டுகால ஆட்சியில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏன் வெயில் வரலையா, மே மாசம் வரலையா, தடைப்பட்டுதா? 1 மணி நேரம் தடைப்பட்டா ஜனங்க ரோடுக்கு வந்துருவாங்க. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சும்மா இருக்க மாட்டாரு. சாக்காடு அடைப்புனா கூட, ஒரு சாக்காடு அடைப்பு, மின்சார நம்ம கிட்ட சொல்றாங்க கூடுதலா ஒரு டைம் ஆயிடுச்சா உடனே அவருக்கு போன் போயிடும். யார் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அமைச்சர் நம்பர் எல்லாருக்கிட்டே இருக்கு. அவர் என்ன பண்ணாலும் உடனே நமக்கு லைன்ல வந்துருவாங்க. உடனே அது என்னன்னு உடனே பாருங்க. அப்படி லேட் ஆகுதுன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பேசி மொத்த அதிகாரியை வந்து அந்த வேலையை உடனே முடிச்சிருவோம். இன்னைக்கு யார் செய்யறாங்கன்னு தெரியல. நாங்க சொன்ன அதிகாரியை கேட்கணும் இல்லையா? ஆனால் ஒரு சாக்கடை அடைப்பு என்றாலும், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் சின்ன பிரச்சனை என்றாலும் சட்டமன்ற உறுப்பினரை நேரடியாக அணுகக்கூடிய மக்கள் இன்றைக்கு சம்பந்தமே இல்லாத, பேர் தெரியாத, ஊர் தெரியாத, உன்னை பார்க்காத ஒருத்தருக்கு ஓட்டு போட்டதன் விளைவு அவரை நீ போய் கேட்க முடியல, பார்க்க முடியல. இன்னைக்கு யாரும் தெரியாது. ஓட்டு போட்ட உனக்கும் தெரியாது, சீட்டு கொடுத்த விஜய்க்கும் தெரியாது, ஓட்டு வாங்கின எம்எல்ஏக்கும் உங்களுக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு அமைச்சர்கள் எப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்கா. நம்ம அமைச்சர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனான ஒரு பெண்மணி, அவர்களை அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லை. அவன் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடுறது, 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்ட செய்தியை பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அப்படியே சிரிக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து பல்வேறு நிறுவனங்களை தொழில் தொடங்குவதற்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய் எடுத்துன்னு வந்ததெல்லாம் இன்னைக்கு ஆந்திராவுக்கு போயிட்டு, கொரியால போய் இந்த அம்மா என்ன பண்ணுது, தொழில் 40,000 கோடியை நான் வந்து எம்ஓயு சைன் பண்ணிட்டேன், போய் நம்ம பேரில் நடந்தது. அது மத்திய அரசு பகிரங்கமா வெளியிட்டுட்டான். எந்தெந்த டேட்ல என்னென்ன நடந்தது இந்த அம்மா போய் ரீல்ஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு அமைச்சர். ரமேஷ் ஒரு அறநிலையத்துறை அமைச்சர். அறநிலையத்துறை என்பது என்ன? நீதி கட்சி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பிராமண வகுப்பை சேர்ந்த ஒரு பிரிவினர் மட்டும் மக்கள் சொத்தாக இருக்கக்கூடிய கோவிலின் சொத்தை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள், தாங்கள் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்தி மக்களுக்கான அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த துறை, குறிப்பா யாருக்கிட்ட அந்த துறை இருக்கக்கூடாதுன்னு சொன்னோமோ இந்த பார்ப்பனிய கும்பல் கிட்ட இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையாக இன்று வரை நாம் செயல்படுத்தி கொண்டிருந்த அந்த துறை இன்றைக்கு அந்த கும்பலிடமே மீண்டும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவர் என்ன பண்றாரு, இவ்வளவு நிலங்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு, இதை எடுப்பேன், இந்த சொத்தை கஜனாக கொண்டு வருவேன், அதை பத்தி பேசுறாரு. முறுக்கு எப்படி சுட்டீங்க, எந்த நாள்ல இதை சுட்டீங்க அப்படி பற்றி அந்த முறுக்கை பத்தி பேசிட்டு இருக்காரு. மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் என்ன சொல்றாரு, கச்சத்தீவை பத்தி கேட்கிறாங்க, பல்வேறு கோரிக்கை, நோ கமெண்ட்ஸ் அவருடைய பதில். அது மட்டும் இல்ல, அவர் தொகுதியில ஓட்டு போட்டவங்களோட பக்கத்து தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அமைச்சருடைய அந்த எந்த ஏரியான்னு கூட அவருக்கு தெரியல. இப்படி ஒரு அமைச்சர்
இன்றைக்கு இன்னொரு அமைச்சர், அவர் தான் பெரிய உச்சபட்ச முதலமைச்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா. அவர் என்ன சொல்றாரு? உலகம் முழுக்க மக்களின் முதுகெலும்பு எதுன்னு சொல்றான்? விவசாயம். விவசாயம் உணவு உற்பத்தி தான் தன்னிறைவை அடைந்தால்தான் மக்கள் நலமாக வளமாக, அப்புறம் தான் எல்லா வளர்ச்சியும். ஆனா இவர் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்பது ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார அரசியல் விஞ்ஞானி ஆதவ அர்ஜுனா முதுகெலும்பு என்பது விளையாட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, அவரை பத்தி மிகப்பெரிய இதெல்லாம் வருது, மோசமான செய்திகள், நாட்டுக்கு பேராபத்தான செய்திகள். இன்னைக்கு போதைப் பொருளை கட்டுப்படுத்துறேன் என்று சொல்லக்கூடிய தாவேகாவினுடைய நிழல் முதல்வராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா தான், அந்த குரூப் தான் போதைப் பொருள் கடத்தலுக்கு மிகப்பெரிய கேங்கா இருக்கிறாங்க. இன்னைக்கு செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது போன்ற அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டா விஜய் என்ன சொல்றாரு? இவ்வளவு பிரச்சனை இருக்கு நாட்டுல, இதெல்லாம் கேட்டா விஜயினுடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 6 மாசம் டைம் கொடுங்க, நான் உன்னை கேட்கிறேன், உங்க வீடு கட்ட போறீங்க, பப்ளிக் உங்க வீடு ஒண்ணு கட்ட போற, வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல தெரிஞ்ச கொத்தனாரையோ மேஸ்திரியோ இன்ஜினியரையோ நியமிப்பியா? பணத்தை கையில கொடுத்து நீ எல்லாம் கத்துக்கிட்டு பொறுமையா கட்டினா அந்த வீடு விளங்குமா? ஆக இது போலதான் ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு அவரை கத்துக்கோ. எது அதனுடைய விளைவு? பெண்கள் கற்பழிப்பு, இன்றைக்கு கொலை கொள்ளை, தொழில் வளர்ச்சியில பாதிப்பு, மின்சார பாதிப்பு, இப்ப இன்னும் ஏராளமா வந்துகிட்டே இருக்கும். 6 மாசம் அதுக்கு டைம் கேட்டிருக்காரு. கழக தலைவர் சொல்லியிருக்காரு, நீங்க திட்டங்களை சொல்றதுக்கு 2500 ரூபாய் தர வேண்டிங்க. இது கூட தலைவர் சொன்னா அந்த 1000 ரூபாய் பணமே இல்லைன்னு சொன்னாரு. அப்புறம் தலைவர் சொன்னா எங்க இருந்து போட்டாரு தெரியல, 1000 ரூபாய் போட்டாரு. இப்ப அந்த 2500 ரூபாய் தரேன். கேஸ் சொல்லியிருக்காரு, 6 கேஸ். இன்னைக்கு நான் இப்பதான் ட்ரம்ப் கிட்ட சொல்லலாம், பொய் தானே உங்களுக்கு. ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்கேன், ஹயத்துல்லா கமேனி, முஜிதபா கமேனி கிட்ட இப்பதான் பேசினேன், சீக்கிரமா கேஸ் அனுப்புறேன்னு சொல்றாரு. அதையே நம்புவோம், அதையும் எடுத்து ரீல்ஸ் போடுவோம். இப்ப நம்முடைய விஜய் வந்து இது மாதிரி முஜிதபா கமானி கிட்ட பேசியிருக்காரு, கமேனி கிட்ட, ட்ரம்ப் கிட்ட பேசி முடிச்சிட்டாரு, 6 கேஸ்ல 4 கேஸ் முதல்ல வருது அப்படின்னு சொன்னோட அதையே நம்புவோம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு அப்புறம் நம்முடைய தோழர்கள் நிறைய பேர் கேட்கிறாங்க, என்ன நீங்க ஏன் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டீங்க? டெல்லியில போனா சந்திக்கிறதுல, எங்கேயும் சந்திக்கிறதுல. அதுக்கு அவங்களுடைய தோழர்கள் சொல்றாங்க, கட்சிக்காரன் முட்டு கொடுக்குறாங்க சொல்றான். அதானங்க, அது ஏற்கனவே அவர் தான் எல்லாத்துலயும் சொல்லிட்டாருங்க. எப்படியா சொல்லியிருக்காரு? விவசாயிகள் பிரச்சனை இப்படி நாட்டுல பெருசா இருக்க, நீங்க சொன்னதை செய்யலையே, அவன் மறியல் போராட்டம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டா என்ன சொல்ற? நீங்க வந்து கத்தி படத்தை பாத்தீங்களா? அந்த இடத்துல எங்க தலைவர் எப்படி பிரஸ் பேஸ் பண்றாரு பாத்தீங்களா? கத்தி படத்துல விவசாயிகளுக்காக எப்படி போராடுறாரு, எப்படி செய்ய போறாருன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க. பெண்கள் பாதுகாப்பு இப்படி இருக்கு ஐயா, என்னையா இது? மக்கள் எல்லாம் பிரஸ் கேட்கறாங்களே, அதை பத்தி ஏதாவது சொல்லணும் இல்லையா நாட்டு மக்களுக்கு அப்படின்னு கேட்டா, பெரிய படத்தை பாத்தீங்களா? பெரிய படத்துல பெண்கள் அபியூஸ் பண்ணானா, தப்பு பண்ணானா அவனை எப்படி எங்க தலைவர் தண்டிக்கிறார் பாத்தியா? பெரிய படத்தை பாரு. மீனவர் பிரச்சனை என்னையா? இலங்கையில புடிச்சு வச்சுக்கிறான், அவனெல்லாம் வெளியில கொண்டு வரணும். முதலமைச்சர் போய் எங்களையே நாங்க கடிதம் தான் எழுதணும்னு சொன்னாரு, உங்க முதலமைச்சர் என்னையா பண்றாரு? போய் மோடி கிட்ட பேசி ஏதாவது பண்ணக்கூடாதா உள்துறை அமைச்சர் கிட்ட அப்படின்னு சொன்னா என்ன சொல்ற? சுறா படத்தை பாத்தியா? சுறா படத்துல பாத்தியா மீனவரை எப்படி சும்மா என்ன மாதிரி அவர் காப்பாத்துறாரு, அவனுக்காக போராடுறாரு பாத்தியா? நீனு என்னடா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ரவுடிகளெல்லாம் எப்படி ஒடுக்கணும்னு போக்கிரி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன சொல்ல போனா, தீவிரவாதிகள் எப்படி ஒடுக்கணும் துப்பாக்கி படத்தை பார்த்து தெரிஞ்சு. எப்படி அரசியல் அறிவற்ற தற்குறிகள். கரெக்டான பேர் அவங்களுக்கு வச்சது கரெக்ட் தான், சொல்லக்கூடாது நிறைய பேர் சொல்றாங்க. இந்த போல அந்த கூட்டம் நம்பி இன்றைக்கு மக்கள் வாக்களித்து சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகி இருந்தாலும், ஒரு செய்தி நான் ஒரு கட்டுரையில ஒரு புத்தகத்துல படிச்சதுதான். நம்ம சாணக்கியன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சாணக்கியன்னா மன்னர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லுவோம். அந்த காலத்துல ரஜபுத்திர மன்னர்களுக்கு சாணக்கியன் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காரு. என்ன ஆலோசனை சொன்னா, மக்கள் வயிறு காலியா இருக்குதுன்னு சொல்லி நீ கவலைப்பட. யாரு? மன்னனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்.
மக்கள் வயிறு காலியா இருக்குதுன்னு நீ கவலைப்படாத, மக்களுடைய மூளை காலியாக இருக்கக்கூடாது. அவன் காலியா இருந்தா சிந்திக்க ஆரம்பிச்சிருவான். ஆகவே நீ என்ன பண்ணணும்னு சொன்னா, ராமாயணம் மகாபாரதம் போன்ற கட்டுக்கதைகளை அவன் மூளையில் இட்டு நிரப்பு. அவன் வயிற்று பசியை மறந்து அல்லது சிந்திக்கும் ஆற்றலையை வந்து சிந்திக்கவே மாட்டான். அவனுக்கு ஆட்சிக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சாணக்கியன் ரஜபுத்திர மன்னர்களுக்கு சொன்னதான படிச்சேன். ஆனா இன்னைக்கு அப்படியே இன்றைக்கு சமகாலத்தில் பார்க்கிறேன். இன்றைக்கு மக்கள் அறிவுதனமாக, அரசியல் ரீதியாக, அடுத்த தலைமுறைக்கு வளர்ச்சிக்காக, நிகழ்கால வளர்ச்சிக்காக எதையுமே பற்றி சந்திக்காமல் குழந்தை சொச்சு ரீல்ஸ்ல வந்தது. இந்த தலையற்ற தலைமுறை சொன்னால் வாக்களித்ததுடைய விளைவு இன்றைக்கு மக்கள் சொல்ல முடியாத துயரங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குழந்தைகள் பேச்சை கேட்டு இவருடைய பேச்சை ரீல்ஸை எல்லாம் பார்த்து வாக்களித்த இந்த மக்களுக்காகவும் வருங்காலங்களில் தொடர்ந்து போராட்டி தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற ஒரு ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் உண்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 1,55,00,000 வாக்குகளை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். ஒரு தேர்தலில் வாக்கு அரசியலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி நிகழ்கின்ற ஒன்று என்றாலும், ஒரு இயக்கம், ஒரு கட்சி என்பது மக்கள் நிலைபெற செய்கின்றதற்கு உதாரணம் தான் 1,55,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். விஜய்க்கு நமக்கு ஒரு 17 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். இதை மாறுவதற்கு குறைந்த காலங்களில் மாற இருக்கு. இப்பே மாறிட்டு இருக்கோம். சூழ்நிலைகள், நாட்டின் சூழ்நிலைகள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. மக்கள் உணரக்கூடிய காலம் மிக விரைவில் வரும். உங்களுக்காகவும் வருங்காலத்தை தமிழுடைய ஒரு வசந்த காலமாக மாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் உண்டு என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.